என் புருஷன் என்னமோ தில்லாலங்கடி பண்ணிக்கிட்டானா? ஏங்க இன்னும் 20 நாள் இருக்கு, அதுக்குள்ள எப்படிங்க வெளியில வந்தீங்க? எப்படி வந்தேன்னு கேக்குறியா இல்ல எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் கொடுங்க. அண்ணா பிறந்த நாள் முன்னாடியே விட்டாங்க. ஏண்டி பெத்த அப்ப நான் ஜெயில கிடக்குறேன், பொண்ணு என்ன ஏதுன்னு கூட பார்க்க வரல. அது கூட பரவாயில்ல, பொண்ணை வச்சு நல்ல வேலை வாங்கிட்டு அந்த ஓனர் பையன் 2 மாசமா சம்பளம் கூட போட்டு விடல. எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பா படுது. வா பொண்ணு சென்னைக்கு போலாம். அதுக்கே வாய் இந்த கோணு கோணுது. நான் என்ன பாகிஸ்தானுக்கா கூப்பிட்டேன்? ரேடியர் எவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வர. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 15 நாள்ல டெலிவரி ஆயிடும். அதான் ஆல்ரெடி தெரியுமே டாக்டர். இன்னும் 15 நாள் கழிச்சு நார்மலா சிசேரியன் மட்டும் சொல்லுங்க. அதுல என்ன டவுட் இருக்கு? ஆப்வியஸ்லி சிசேரியன் தான். அப்ப 15 நாள் கழிச்சு பண்ண வேண்டிய ஆபரேஷன் இப்பவே பண்ணிடலாமே டாக்டர்? ஏன் மிஸ்டர் இவ்ளோ அவசரம் எதுக்கு? அதுவும் இல்லாம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற, நாள் நல்ல நாள் இல்லையேப்பா. பரவாயில்ல டாக்டர், இன்னைக்கு நைட்டு 12:01 புதன்கிழமை ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாமே. எல்லாத்துலயுமே அவசரம் உங்களுக்கு. அசோ இந்த அட்டாக் பால் வந்து நான் அட்டாக் பண்ணுவான் டாக்டர். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க டாக்டர். நான் எவ்வளவு காசு வேணா தரேன் ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, ரிஸ்க் இஸ் யோர்ஸ். இன்னைக்கே அட்மிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். கொண்டாந்து அழுக்கி குளிக்கி வாடி இறங்கு. வர்றல்ல சும்மா வாடி. வேமா உள்ள போய் சேலையை மாத்திட்டு சீக்கிரமா வந்துரு. கொஞ்சம் இறங்கி தள்ளனா ஸ்டார்ட் ஆகும். ஹலோ மாப்ள, நாங்க டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டப்ப நேரா அங்க தான் வந்துட்டு இருக்கோம். சரி சரி, இப்பதான் உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். நீங்க நைட் தான் ஆபரேஷனா, அதனால நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு ஃபுல்லா மாமாக்கு சென்னை சுத்தி காட்டுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்படிங்கிறீங்க? ஓகே மாப்ள, நான் இன்னைக்கு உங்க மாமாவுக்கு எப்படி காட்டுன்னு மட்டும் பாருங்க. அவர் வந்துட்டா வைக்கிறேன். சென்னைக்கு வந்தோன்னா தள்ள வைக்கிறான். மாட்டு வண்டியா இல்ல தள்ளு வண்டியா? எந்த ஏரியாடி? வந்து அண்ணா ஆர்ச்சோ இல்ல கலைஞர் ஆர்ச்சோன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏக்கா மொத ஆச்சு அறிஞர் அண்ணா ஆச்சு தாங்க. இப்ப நேரா அங்க போறோம் பாரு. அங்க போனா ஒழுங்கா இடம் காட்டுவியா? காட்டுவேல்ல. ஏரியா வந்துருச்சு, இறங்குடி. இல்லங்க, அது வந்து கலைஞர் நகர்னு நினைக்கிறேன். கலைஞர் நகரா? ஓ கேக்க நகரா? ஆமா ஆமா. செம்மையா 2 ஆள் மாட்டிக்கினாங்க. இவங்க 2 பேரையும் வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். என்னடி பொண்ணு போன சுச்சாப்னு வருது. அவ ஏதாவது வேலையா இருப்பா, விடுங்களே. நெஞ்சு வலிக்குது. ஐயோ அட்டாக் பாலோ ஆட்டோல ஆம்புலன்ஸ் ஆக்கிட்டு வர போல இருக்கு. பேருனாக்கா ஓடிட்டு வண்டி ஓட்டுறா போடா. உள்ளமா பாப்பா, முடியல. நீ இந்த தடவை நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். நீ பாப்பா, இந்த ஏரியா மாதிரி தெரியுது. தம்பி நீ ஒண்ணு பண்ணு, எங்க கிளம்பணுமோ அங்கே நீ வண்டியை ஓட்டு. அது வந்துங்க இருடி அலைமா வர்றா உன்ன சிறுவே பிச்சு எல்லாம் ஹோட்டல் கொடுப்பா. எவ்வளவு ஆச்சு? 5050. 5050. 50 ரூபா அக்கா கோசம் டிஸ்கவுண்ட். 5000 ரூபாய் கொடுங்க. மொத்தமாவே 5000 தாண்டி இருக்கு. வரட்டுமா தம்பி? என் செலவுக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. அட வா அக்கா பை. உன் கூட சண்டை போடணுமே நான் போடலை. உங்கள் 2 பேத்துக்கு தனியாக ப்ரைவசி வேணுமேன்னு தான் நான் அப்படி பண்ணேன். பிரிஞ்ச குடும்பம் 2 ஒன்று சேரணுமா இல்லையா? அதுக்கு தான் இதெல்லாம். தப்பாக நினச்சிக்காத ராசாத்தி. பார்த்து போய். சரி பார்த்து போய்.
குழந்தையும் அம்மாவும் சேஃப். ஆறுதங்க இது. இங்க பாரு. அப்பாவை பாருங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதுக்கு மாப்பிள்ள கூப்பிடுறாரு? ஹலோ அத்தை, நீங்க பாட்டி ஆயிட்டீங்க. மாப்பிள்ள, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு சுத்தமா கேட்கல. நீங்க பாட்டி 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 ஆயிட்ட. எது மாமா மாமா மாமாவை கேக்குறீங்களா? அத்தை கிழவி, காது உன் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. உன் பணத்தை வட்டி மூலமா திருப்பி கொடுத்துருவோம்டா. போடா. இது வேற. மாப்பிள்ள, அப்ப நான் பாட்டி ஆயிட்டேனா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சரி சரி, அப்படின்னா நாளைக்கு காலையிலேயே நானும் ஒரு வீட்டுக்கு வந்துட்டுமா? ஆனா அத்தை, நாளைக்கு ஈவினிங் தான் மகிழினியை டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். நாளை கழிச்சு கூட்டுவாங்க. அது வரைக்கும் சென்னையில் இருக்கிற மீதி இடத்தெல்லாம் சுத்தி காமிங்க. சரிங்க மாப்பிள்ள. அக்கா குட் மார்னிங். சார், நீ வண்டி பின்னாடி தல. ஏய் இறங்கடி. வீட்டுக்காரன் பேச்சு கேட்க மாட்டேன், ஆட்டோக்காரன் பேச்சு கேட்பியா? ஆட்டோல ஏறக்கூடாதுன்னா அப்புறம் எதுல போய் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது? கார் வருது, அத பார். ஏய் நீ போடா. என்ன நடக்கறடா? மடாட்டி கூட்டி சுத்து. வா. இவன் எங்க இங்க வந்தா? அக்கா போயிடாதக்கா. அக்கா மாப்ள, மெட்ராஸ்ல உங்களுக்கு எல்லா இடம் அத்துப்படி இல்ல. ஆமா, இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? பின்னாடி 2 பேர் இருக்காங்களே, அவங்க தான் என்னோட லெஃப்ட் ரைட்டு. சென்னையில் எல்லா ரூட்டும் உங்களுக்கு அத்துப்படி. கூகுள் மேப் மாதிரினா பார்த்துக்குங்களேன். அத்தை, சிட்டியில் எக்கச்சக்க சந்து பொந்தெல்லாம் இருக்கு. வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பேசாம டைரக்டா மகளோட கம்பெனிக்கே போயிடுவோம். அட்ரஸ் சொல்லுங்க. கேட்கறாருல, இதுக்கு தான் மாப்பிள்ள இருக்கணுங்கிறது சொல்லி. அட ராமா, நேத்திக்கு அண்ணாவும் கலைஞரும் காப்பாத்துனாங்க என்ன, இன்னைக்கு யார் காப்பாத்துவாங்க? அதே வந்து பாபாய்யப்பா ஏதோ டென்மார்க்கோ டொமினோஸோ கம்பெனி சொன்னாங்கப்பா. என்னடா டென்மார்க் டாமினேஷன்றாங்க? பாஸ் பாஸ், நான் கரெக்டா சொல்றேன் பாஸ். அண்ணா டிரைவர், நான் லெஃப்ட் போனேன். அண்ணா டிரைவர், நான் ரைட்ல போனேன். ஏய் பைச்சா, தூ பைச்சடா உனக்கு. ஏய் லெஃப்ட்ல தான்டா போடா. அண்ணா டிரைவர், நான் லெஃப்ட்ல போனேன். அண்ணா ரைட்ல போனேன். ஏய் என்ன நீ கை வச்சிட்டியா நீ? ஏன்டா அப்படி பண்ற? அண்ணா லெஃப்ட் போனேன். ரைட்ல கட் பண்ணுங்க. என்ன லெஃப்ட் ரைட் சுத்து. டேய் அண்ணே நீ பாட்டா. இறங்குடா. இந்த லெஃப்ட் போடா. இந்த ரைட் போடா. இந்த லெஃப்ட் போடா. நேரா போய் புட்டு சந்தில போய் முட்டிக்கங்க. தம்பி நில்லுங்க. இந்த ஐடி கம்பெனிலாம் இருக்காம எங்க இருக்கு? அது OMR ECRல இருக்கு. என்னது SSR MGR? என்ன ஆறு? OMR ECR. அது நேரா போய் லெஃப்ட், ரைட், லெஃப்ட், அப்புறம் ரைட், அகைன் ஒரு லெஃப்ட். ஏ அப்பா, இவ்வளவு பெரிய கட்டடத்துல வேலை செய்யறாங்க பொண்ணு. வா வா. ஹலோ ஹலோ, யார் சார் நீங்க? சாம கடுப்புல வாட்டருக்கு வண்டியை விடு. இன்னைக்கு நீ காட்டலன்னு வை, வேகமா போற பஸ்ஸுக்கு முன்னாடி தள்ளி சாவடிச்சு நான் மட்டும் வீட்டுக்கு போய் இருங்க. ஆமா போ. ஏப்பா, அந்த வலது பக்கத்துல உயரமா தெரியுது பாரு ஒரு பில்டிங், அது முன்னாடி நிப்பாட்டு. அதுதான் நினைக்கிறேன். மாப்பிள்ள பாரு, அதுவா? வாங்க, ஏன் நின்னுட்டீங்க? ஐயோ கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்து. வாங்குங்க. இதான் வாங்க. மகே மகே, ஐயோ மகிழினி. ஏண்டி, பொம்பளை பசங்க கூட தானே தங்கி இருக்கிறதா சொன்னேன். ஆம்பளைங்க ட்ரெஸ்ஸா தொங்குது. இவன் வேற. அது இந்த காலத்துல பொம்பளை பசங்க கூட ஆம்பளை பசங்க ட்ரெஸ் தானே போடுறாங்க. இதுல என்ன சந்தேகம்? சட்டி லங்கோட்டுமா மாமா? அரசுமாறா. ஏங்க இப்படி பட்டுன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்னால எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்களேன். இது மகே
மகே மகிழினி என்னடி தூரியெல்லாம் தொங்குது குழந்தை வேற இருக்கு ஐயோ இப்ப எப்படி சமாளிக்கிறது ஏங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி இருந்தாங்க ஒருவேளை அவங்க குழந்தையா இருக்குமோ எங்க நான் பாக்குறேன் ஐயோ எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இத பார்த்தா எனக்கே பாட்டி ஆகணும்னு ஆசையா இருக்கு நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் பாருங்க ஐயோ கடவுளே இது நம்ம பொண்ணு முகச்சாடியாவே இருக்கேடி எங்க அட ஆமாங்க அச்சு அசல் அப்படியே நம்ம பொண்ணு சாடையாவே இருக்கு ஏங்க எனக்கு இப்ப திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க நம்ம பொண்ணு ஒருவேளை அந்த கம்பெனி பாச கல்யாணம் பண்ணி அது மூலமா வந்த குழந்தையா இருக்குமா நீ வேற எங்கடி இருக்க வெளிய வா சீக்கிரம் வாமா அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கப்பா அப்பா மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ் பா ஏங்க என்னையும் மன்னிச்சிடுங்க நான் தாங்க இவ கல்யாணத்தை பண்ணி வச்சேன் மாப்பிள்ளை யாரு அது வந்து மாப்பிள்ளை யாருன்னு கேட்டேன் அந்த பாசா சொல்லு ஆமாப்பா சீக்கிரம் இவன் என்ன வர்றான் பணம் கேட்டாக்கங்களே ஐயோ இவனா மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளையா இருக்க கூடாதானே ஏண்டி கிளிய வளர்த்து கரடிட்ட கொடுத்துருக்க யார கரடின்ற மார்கல இருந்து பசங்களை கொண்டு செஞ்சிருவேன் டேய் சீக்கிரம் வாடா இருந்தாலும் என்ன கரடின்றான் வாடா சீக்கிரம்ன்றா நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே உங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் இப்ப நீ இங்க என்ன பண்ற உங்க பொண்ணுக்கு புருஷனா இருக்கேன் நானும் கூடக்கறேன் ஏண்டி இவன் தாண்டி ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனிய வைக்கிறேன்னு சொன்னவன் வாங்க நான் அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அத்தை ஹாஸ்பிடல் செலவுக்கு ஒரு பாக்கெட்ல இருந்து காசு எடுங்க காசுன்னு புஷ்டாம்பு